வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவல் பிடி கொழுக்கட்டை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெயில பிடி கொழுக்கட்டை அப்படின்னாலே தேங்காய் எண்ணெயில பண்ணதான் நல்லா இருக்கும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடாயில. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நல்லா அவல் ஒரு 3 கப்புக்கு அவல் எடுத்துட்டு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அதுக்கு முழுகிற அளவுக்கு நான் ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஊறி இருக்கணும். இப்படி தெரியுதா? ஆமா, கெட்டி அவல் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ஊறி ரெடியா இருக்கு. ஒரு சின்ன கரண்டியில ஒரு கரண்டி பாசி பருப்பு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ அதுவும் வெந்து ரெடியா இருக்கு. இப்போ இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் காஞ்சிருக்கும், நம்ம தாளிக்கிறத தாளிச்சிடலாம். கடுகு, கடலை பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அவல் நீங்க கெட்டி அவலோ இல்லை லேஸ் அவலோ திக்கு தின்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒயிட்டோ இல்லைன்னா சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிஃபன், டயட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எண்ணெய் ரொம்பவே செலவாகாது. இப்போ இந்த பக்கம் காரத்துக்கு என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி. இந்த அப்படியே அவல்ல சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் தேங்காய், நல்லா ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் டிஃபன், டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் பண்ணிடலாம். இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கும், நம்ம பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நம்மளுடைய அவல் பிடி கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், இல்லை சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது காரமாக நீங்கள் மிளகு குழம்புலாம் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும். வத்த குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அவல் பிடி கொழுக்கட்டை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஃபன், டயட் ஃபுட்டு கூட. டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா எண்ணெய் ஒன்றுமே செலவாகாது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நீங்கள் பாசிப்பருப்பு நான் ஒரு கரண்டி போட்டேன். நீங்கள் வேணால் இன்னும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஸோ 2 கரண்டி பாசிப்பருப்பு போட்டும் பண்ணலாம். ப்ரோட்டீனும் சேர்ந்துருமா. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.